ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துறேன். ஒவ்வொரு வாரமும் ஒரு வேதாகம உண்மை நிகழ்ச்சியிலே நான் உங்களை சந்திக்கிறேன். இது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதே மாதிரி இன்னைக்கும் கூட தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பழியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இந்த பாழாக்கும் அருவருப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம அதிக முறை படிச்சிருக்கிறோம். ஆனா இந்த பாழாக்கும் அருவருப்புன்றது ஒரு பெரிய நிகழ்வு. அது நடந்து முடிந்து விட்டது. அதாவது இதனுடைய பின்னணி வரலாறை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, கிமு 331ஆம் வருஷம் அலெக்சாண்டர் அப்படின்ற ஒரு ராஜா அவர் ஒரு பெரிய மாவீரனா உலகம் முழுசையும் பிடிக்கிறார். அதற்கு பின்னால அவர் மரிச்சிடுறார். சின்ன வயசுலயே அவர் மரித்து போயிடுறார். ஆனா அவருக்கு பின்னால அவருடைய படை தளபதிகள் 4 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ராஜ்யத்தை பங்கு போட்டு கொண்டனர். அதன்படி ஒவ்வொரு இடத்துலையும் உலகத்தினுடைய 4 மூலைகளிலும் 4 ஆட்சியாளர்கள் ஆட்சி செஞ்சு கொண்டு வராங்க. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த செலுக்கஸ் என்ற ஒரு தளபதியின் கீழாக பல மன்னர்கள், அதற்கு பின்பதாக செலுக்கஸ் 1, செலுக்கஸ் 2, செலுக்கஸ் 3, இப்படி பலர் அவர்கள் ஒருவருக்கு பின்பதாக ஒருவர் மரணத்துக்கு பின்னால அப்படியே ஆட்சி பண்ணிட்டு வராங்க. இந்த ஆட்சியாளர்களுக்கு கீழே யூத ஜனங்கள், ஜூஸ் என்ன பண்றாங்கனாக்கா, அவர்கள் தங்களுடைய வரியை செலுத்தி அவர்களுக்கு கீழே அடிமைகளா வாழ்றாங்க. அப்படி வாழும் பொழுது கொஞ்ச நாள் நல்லா இருக்குது, கொஞ்ச நாள் அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் கடைசியா ஒரு ஆட்சிக்காரன் வரான். அவனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்டியோகஸ் எபிபேனஸ். இந்த வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆனா இது கிரேக்க வார்த்தையினால அது கொஞ்சம் நம்ம அதை உற்று அதை படிக்கும்போது நமக்கு அது புலன்படும். ஆன்டியோகஸ் எபிபேனஸ். இந்த ஆன்டியோகஸ் எபிபேனஸ் ராஜா அவன் ஆட்சி கட்டிலில் அமர்ந்த உடனே யூதர்கள் மேல பாயிறான். யூதர்களை எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லி அவன் நினைக்கிறான். யூதர்களை அவன் அந்த தேசத்துல ஒன்றுமில்லாதவர்களாக மாற்றி தரைமட்டமாக்கணும். இந்த யூதர்கள் வணங்குற அந்த தேவனுடைய ஆலயத்தை அடிச்சு உடைக்கணும், அதை பாழாக்கணும், யூதர்களை கோபப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவன் முடிவெடுக்கிறான். அதன்படி என்ன செய்யறானாக்கா, தன்னுடைய படை வீரர்களுக்கெல்லாம் கட்டளையிட்டு டெய்லி போய் அவன் எல்லா யூத வீடுகளையும் கொள்ளையடிக்கிறான். யூத பெண்களை சிறைப்படுத்துறான். யூத குழந்தைகளை கொல்றான். அவங்க பேரண்ட்ஸ் முன்னாலேயே யூத குழந்தைகளை கொல்றான். யூதர்கள் அழுகுறாங்க, வேதனைப்படுறாங்க. கடைசியில் அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதர்களுக்கு பலவிதமான துன்பங்களை கொடுக்குறான். இப்ப யூதர்களுக்கு முக்கியமா விருத்த சேதனம் அவர்கள் பண்ணி கொள்வார்கள். ஆண்கள் விருத்த சேதனம் பண்ணுவாங்க. அந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஆண்கள் எல்லாம் அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் திரும்பவுமா அறுவை சிகிச்சை செய்து அந்த விருத்த சேதனம் இல்லாத பண்றான். யூதர்களுக்கு 2 மடங்கு வரி விதிக்கிறான். யூதர்கள் ஓய்வு நாளில், அதாவது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை, அவர்களுக்கு சனிக்கிழமை போய் அவர்கள் தொழுது கொள்ளக்கூடாது, அதுக்கு தடை விதிக்கிறான். இப்படி பல விதமான துன்பங்களையும் துயரங்களையும் அவர்களுக்கு தரான். கடைசியில அவன் என்ன செய்யறான்னா, யூதர்களுடைய ஒரு பெரிய கோபத்தை கோபத்திற்கு ஆளாகும்படிக்க அவன் தேவாலயத்துக்குள்ளவே வரான். தேவாலயத்தில் இருக்கிற எல்லா செல்வங்களையும் கொள்ளையடிக்கிறான், எல்லாத்தையும் நாசம் பண்றான். அந்த தேவாலயத்துல, அந்த யெகோவா தேவனுக்கு பரிசுத்தமா இருந்த ஸ்தலத்துல அவன் என்ன பண்றானா, கிரேக்க தேவனான
ஜீயஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய சிலையை கொண்டு வந்து அங்க இடத்துல வச்சு அங்கே கிரேக்க ஆசாரியனை அந்த இடத்துல வச்சு அந்த கிரேக்க ஆசாரியன் மூலமா பலி செலுத்துறான். இதுதான் யூதர்களுக்கு ஒரு பெரிய அருவருப்பா இருந்தது. ஏனென்றால் யூத தேவாலயத்துல அந்த பரிசுத்த இடம்ன்றது ஆசாரியர் தவிர்த்து வேற யாருமே போக முடியாது. வேற ஒருவரும் அந்த இடத்துல காலடி எடுத்து வைக்க முடியாது. அந்த இடத்த இப்படி ஒரு அருவருப்பாக்கி இப்படி அவன் வந்து வேண்டுமென்றே யூதர்களை கோபப்படுத்தி அவர்களை அதிகமாக துன்புறுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவன் இதை செய்தான். இதைத்தான் தானியேல் தீர்க்க தரிசன வசனமாக அவன் உரைக்கிறான். பாழாக்கும் அருவருப்பு. இந்த பாழாக்கும் அருவருப்பு என்கிற இந்த சம்பவம் அவன் செலுக்கஸ் ஆன்டியோகஸ் எபிபேனஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னனாலே அவனை ஒட்டியுள்ள அவனோடு கூட இருந்த அந்த மக்களாலே நடைபெற்றது என்பது யூத வரலாற்றிலே பெரும் சோகத்தை ஏற்படுத்தின ஒரு கருப்பு நாளாகும். இது தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 9 14 வரை உள்ள வசனங்களிலும் 11ஆம் அதிகாரம் 21 31 வரை உள்ள வசனங்களிலும் தெளிவாக வாசிக்கலாம். ஆகவே இந்த நிகழ்வானது வேதாகம சரித்திரத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு. இது ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மற்றும் ஒரு வேதாகம உண்மை வரலாற்றோடு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.